அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வான் வாபிஸா பின் மாபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால் அதைத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் ஜிஇத தஸ்அலு அனில் பிர்ரி குல்து நஅம் ஃபகால இஸ்தஃப்தி கல்பக் அல் பிர்ரு மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸ் வத்மஅன்ன இலைஹில் கல்பு வல் இஸ்மு மா ஹாக்க ஃபின் நஃப்ஸ் வதரத்தத ஃபிஸ் ஸதர் வயின் அஃப்தாக்கன் நாஸ் வ அஃப்தூக். ஹதீஸுன் ஹசன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாபிஸா பின் மாபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் வருகை தந்தேன். நன்மை என்றால் என்ன என்று கேட்கத்தானே நீ வந்திருக்கிறாய் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று பதில் உரைத்தேன். எது நன்மை என்பதை நீ உன்னுடைய இதயத்திலேயே கேட்டு பார்த்துக்கொள், உன்னுடைய மனதிலே நீ கேட்டு பார்த்துக்கொள். நன்மை என்றால் என்ன? எந்த ஒரு காரியத்தை செய்தால் நஃப்சு அமைதி அடைகிறதோ, கல்பு அதன் பக்கம் நிம்மதி அடைகிறதோ, அதுதான் நன்மை. பாவம் என்றால் என்ன? ஒன்றை செய்தால் அது உன்னுடைய மனசிலே ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும், உன்னுடைய உள்ளத்தில ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தும், அதுதான் பாவம். மக்கள் இது விஷயத்தில் உனக்கு ஃபத்வா கொடுத்தாலும் சரி, உன்னுடைய இதயத்தை நீ தொட்டுப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்பதை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார்கள். ஆம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம், நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. சமுதாய பணிகளில் ஈடுபடுகிறோம், ஒரு மன நிறைவு கிடைக்கிறது. குடும்பத்தினிடத்தில் இணக்கமாக நடக்கிற போது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அண்டை அயலாருக்கு உதவுகிற போது அதிலே ஒரு சாந்தி சமாதானம் கிடைக்கிறது. இது நன்மை. எதிலே உனக்கு சாந்தி சமாதானம் கிடைக்கிறதோ அதுதான் அல் பிர்ரு என்று சொல்லப்படும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒன்றை நீ செய்தால், ஏதாவது ஒன்றை நீ உண்டால், பருகினால், மனசிலே ஒரு உறுத்தல் ஏற்படுமானால், குழப்பம் ஏற்படுமானால், நம்முடைய செயல் சரிதானா, நாம் உண்ட அந்த உணவு பானம் அது ஹலால் தானா என்ற ஒரு உறுத்தல் ஏற்பட்டாலே நீ உஷாராக ஆக வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வீட்டிற்கு ஒரு உணவு வருகிறது, யார் கொண்டு வந்து கொடுத்தார் என்பதே நமக்கு தெரியவில்லை. கொடுத்தார்கள், வாங்கி வைத்தோம். உண்பதற்கு முன்னாலே நமக்கு மனசிலே ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது, யார் வீட்டிலிருந்து வந்திருக்கும் என்கிற ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது. சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏழை எளியோருக்கு நாம் அதை எடுத்து கொடுத்து விடலாம். மனசிலே ஒரு குறுகுறுப்பை ஏற்பட்டாலே நாம் சற்று உஷாராக ஆகிவிட வேண்டும். அது ஒரு பாவமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல முறை நாம் பேசியிருக்கிறோம். ஒரு வீட்டிலே நமக்கு விருந்துக்கு அழைக்கிறார்கள், நமக்கு ஒரு யோசனை வருகிறது, அவருடைய சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்குமா, இல்லை குறுக்கு வழிகளிலே சம்பாதிக்கிறார்களா, வட்டி போன்ற ஹராமுகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்களா, அங்கே சென்று நாம் சாப்பிடலாமா என்கிற ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விட்டாலே எவ்வளவு இலகுவான முறையில் சாமர்த்தியமான முறையில் சமாளிக்க முடியுமோ சமாளித்து அந்த வீட்டிற்கு உணவு உண்ண செல்லாமல் இருந்து விட வேண்டும். எப்போது மனசிலே உறுத்தல் ஏற்பட்டு விட்டதோ அதுதான் பாவமாக ஆகிவிடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார். இது போன்ற எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். வெளியூர்களுக்கு செல்வோம், வெளிநாடுகளுக்கு செல்வோம், அங்கே சில பொருள்கள் விற்பார்கள். அந்த பொருள்களை உண்ணலாமா, மார்க்கத்தில் அது தகுமா ஆகுமா என்கின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டாலே உஷாராக ஆகிவிட வேண்டும். காரணம், அதை சாப்பிட்டுத்தான், அதை உண்டுத்தான் நாம் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, நம்முடைய உடம்பை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இல்லை. எனவே எந்த விஷயத்திலே நமக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்றனவோ அதிலே நாம் கவனமோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அது நம்முடைய மனசை மட்டும் பாதிக்காது, நம்முடைய உடலை கூட பாதித்து விடும். ஹராமான வேலைகளில் ஈடுபட்டோம் என்றால், ஹராமான உணவுகளை உட்கொண்டோம் என்றால் நம்முடைய இதயம் மட்டும் பாதிக்காது, நம்முடைய சரீரத்தையும் கூட அது பாதித்து விடும். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் துறையாக இருந்தாலும் சரி, தொழிலில் ஈடுபடுகிறது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மன வாழ்க்கையிலும் இதோ ஒரு நிகழ்ச்சி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம்,
பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உக்பா பின் அல் ஹாரிஸ் என்கிற நபித்தோழர் அபூ இஹாப் இப்னு அசீஸ் என்பவருடைய மகளை திருமணம் முடித்திருந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தம்பதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு பெண்மணி வந்து கூறுகிறார், உங்கள் இருவருக்கும் நான் பால் குடிப்பாட்டிருக்கிறேன் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிற போது என்று. பால்குடி சகோதர சகோதரியாக இருக்கிறீர்கள், பால்குடி சகோதர சகோதரி திருமணம் முடிக்க கூடாது என்பது மார்க்க சட்டம், நீங்கள் எப்படி திருமணம் முடித்து வாழ்கிறீர்கள் என்று அந்த பெண்மணியை திடீரென்று பேசுகிறார்கள். உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த சஹாபி கூறுகிறார்கள், நீர் எங்களுக்கு பால் குடிப்பாட்டியதாக எங்களுக்கு விவரமே தெரியாது, அந்த தகவலை இது நாள் வரை நீ எங்களுக்கு எடுத்து சொல்லவும் இல்லை. திடீரென்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, கணவன் மனைவியாக தம்பதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இப்படி ஒரு பாமை தூக்கி போடுகிறாயே என்று அந்த அம்மாவிடத்துல பேசினாலும் கூட அவர்களுக்கு ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விட்டது. உண்மையிலேயே இந்த அம்மா, நாங்கள் இருவரும் குழந்தைகளாக இருக்கிற போது, பால்குடி பருவத்தில் இருக்கிற போது பால் குடிப்பாட்டிருந்தால் இந்த மன வாழ்க்கை ஹராமாயிற்று, ஹராமான வாழ்க்கை எவ்வளவு காலமாக வாழ்வது? உறுத்தல் ஏற்பட்ட மாத்திரத்திலேயே மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தம்பதியினர் மதீனாவிற்கு பயணப்படுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இது விஷயமாக ஆலோசனை கலக்க வேண்டும், தீர்வு என்ன என்று கேட்க வேண்டும் என்று மதீனா நோக்கி பயணப்படுகிறார்கள். வந்து கேட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பதில் உரைத்தார்கள், கைஃப வக்கது கீழே, எப்போது உங்களிடத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டு விட்டதோ நீங்கள் எப்படி சேர்ந்து வாழ முடியும் என்று ஒற்றையை பதிலாக சொல்லிவிட்டார். கைஃப வக்கீல, ஒரு வார்த்தைக்குள்ளே எல்லா விஷயமும் முடிந்து விட்டது. இவ்வளவு காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பிரிந்து விட்டார்கள். அந்த பெண்மணி வேறொரு மணமகனை திருமணம் முடித்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு உறுத்தல், இதற்கு நிரூபணம் இல்லை. பெரிய பெரிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பிராயத்திலே பால் குடிப்பாட்டிய விஷயம் எப்படி அவர்களுக்கு தெரியும்? இந்த நிலையில்தான் எப்போது ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விட்டதோ என்ன செய்கிறார்கள்? எச்சரிக்கையாக ஆகிறார்கள். உடனே மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், தஉமா யுரீபுக்க இலா மாலா யுரீபுக்க, உனக்கு எதை சந்தேகத்தை உண்டாக்குகிறதோ அதை விட்டுவிடு, சந்தேகம் இல்லாத விஷயத்திலே நீ திரும்பி சென்று விடு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்திலே ஒரு ரைபு ஏற்பட்டு விட்டது என்றால் அதை விட்டுவிட்டு ரைபு இல்லாத ஒரு விஷயத்திலே, இன்றைய பாடத்தினுடைய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே நாம் பேணுதலாக வாழ முடியுமோ, வர என்பார்கள் அரபியிலே, பேணுதலாக வாழ முடியுமோ அந்த பேணுதலான வாழ்க்கை வாழ வேண்டும். சத்திய சஹாபியில் நமக்கு வழிகாண்பித்திருக்கிற 4 குலஃபாக்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பள்ளிவாசலுக்கு நிறைய கனிமத்து பொருள்கள் வந்திருக்கிறது, அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். முஹாஜிரீன அல் அவ்வலீன என்கிற முஹாஜிர்களுக்கு நபருக்கு 4000 வீதம் திர்ஹம்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அருமை புதல்வர் இருக்கிறாரே, அவரும் முஹாஜிர்களே உள்ளவர் தான், புனித மக்கா டு மதீனா ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு குறைத்து கொடுக்கிறார். எல்லோருக்கும் 4000 கொடுத்த உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தம்முடைய புதல்வருக்கு மட்டும் குறைத்து கொடுக்கிறார்கள். நண்பர்கள் கேட்டார்கள், அவர்களும் முஹாஜிர்கள்ல உள்ளவர் தானே, மக்கா டு மதீனா ஹிஜ்ரத் செய்திருந்தவர் தானே, அத்தனை பேருக்கும் நீங்கள் 4000 கொடுக்கிறது, உங்களுடைய புதல்வருக்கு மட்டும் நீங்கள் குறைத்து கொடுப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்டபோது, இல்லை, அவர் தாமாக வரவில்லை, நான் அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள். மற்ற எல்லோருமே தாமாக வந்தார்கள். தாமாக வந்தவர்களுக்கு நாம் முதலிடம் தர வேண்டும். இவர் என்னுடைய மகனாக இருந்தார், மகன் என்ற அடிப்படையில் நான் அழைத்து கொண்டு வந்த காரணத்தினால் அவர் தாமாக வரவில்லை, நான் அவருக்கு குறைத்து கொடுத்தேன் என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள் என்றால், ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அருமை சகோதரர்கள், கடைசியாக ஒரு அற்புதமான ஹதீஸை அத்தியா பின் உருவா சாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். நம்மிடம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமினும் இந்த ஹதீஸின் நினைவில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். லா யபுலுகுல் அப்து அன் யக்கூன மினல் முத்தகீன், ஒரு அடியான் முத்தகீன் லிஸ்டிலே, இறை அச்சம் உள்ளவர்கள், இறை பக்தியாளர்கள் லிஸ்டிலே எப்போது அவர் சேர்வார் என்றால், ஹத்தா எத மாலா பஅஸபிஹி,
இது பரவாயில்லை என்று சொன்னாலும் கூட அதை விட்டுவிட வேண்டும். பரவாயில்ல செய்யுங்க என்று சொல்வார்கள். பரவாயில்லை செய்யுங்க என்றாலும் அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதையும் விட்டுறணும். அதை விட்டா தான் எதுல குற்றம் இருக்குதோ அதுல ஈடுபடாம இருப்பான். நன்கு கவனிக்க வேண்டும். ஹத்தா எத மாலா பி ஹதரம் மிம்மா பிஹி பாஸ் இருக்கக்கூடிய குற்றம் உள்ள ஒரு விஷயத்துல ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்றால், பரவாயில்லை என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தையும் கூட ஒருவர் விட்டு எது சரி என்று நன்கு தெரிகிறதோ, எது நமக்கு ஹலால் என்று நன்கு புரிகிறதோ அதில் மட்டும் அவர் ஈடுபட்டார் என்றால் அவர்தான் முத்தகீன்ல உள்ளவராக ஆகுவார். இறையச்சம் உள்ளவர்களே அவர் ஈடுபட்டவராக ஆகுவார். சாதாரணமாக உணவுகளை சாப்பிடும் போதே எச்சரிக்கையா இருக்கிறோம். இது நேற்று தயாரித்ததா, காலையில தயாரித்ததா, பழசா, புதுசா, இதை சாப்பிட்டால் நம்முடைய வயிற்றுக்கு ஒத்து போகுமா என்றெல்லாம் யோசிக்கின்ற நாம் ஹலால் ஹராம் பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நாம் இதுல ஏதாவது இருக்குமோ, குறைகள் இருக்குமோ, மார்க்கத்துக்கு புறம்பான முறையில இது நம்முடைய கையிலே அடைந்திருக்குமோ என்கின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டாலே நாம் உஷாராக ஆக வேண்டும். அதுதான் ஒரு பேணுதலான வாழ்க்கை, அதுதான் இறையச்சம் உள்ள வாழ்க்கை என்கின்ற இந்த இறை தூதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. முத்தகீன்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரவணைத்துக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.